கிராமத்துச் சூழல். அங்கே 2 மயில்கள் அமர்ந்திருப்பதை பார்ப்போம். தூரத்திலே உங்களுக்கு தெரிகிறதா? 2 மயில்கள் தூரமாக இருக்கிறது. அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அழகான மாலை வேளையில் அந்த இருட்டு முன்பு இருக்கின்ற அழகே தனி அழகுதான். சுற்றிலும் தென்னந்தோப்புகள் இருக்கின்ற இடத்தின் மத்தியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சிறிய மாடு ஒன்று, மயிலை யாரோ விரட்டுகிறார்கள் போல, அது ஓடிக்கொண்டிருக்கிறது. கோகோ என்று சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அருமையான மாடு. இந்த மாடு நாட்டு மாடும் கலப்பின மாடும் கலந்த ஒரு வகையாக இருக்கிறது. பக்கத்திலேயே தண்ணீர் தொட்டி. அழகாக இந்த தண்ணீர் தொட்டியிலே போர்வெல்லிருந்து வந்து விழுகின்ற நீர் விழுந்து கொண்டிருக்கிறது. விழுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த தொட்டி நிறைந்தவுடன் மீண்டும் பாசனத்திற்காக எடுத்து விடுவார்கள். இந்த மாலை நேரம் மிக ரம்மியமாக காட்சியளிக்கிறது. சிறிய வீடு இங்கே. வீட்டின் மொட்டை மாடியிலிருந்து பார்த்தோம் என்றால் மிக அழகாக இருக்கும். அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்பொழுது இந்த சிறிய முன்னோட்டத்துடன் முடிக்கிறேன். இந்த கிராமத்து மனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட்டுகளிலே சொல்லுங்கள். மீண்டும் நாம் தொடரலாம். இது தொடர்ச்சி 1. இயற்கை சூழல். வெரி குட்.